உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடுத்தடுத்து 5 அரிசி ஆலைகளில் தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து வருமான வரித்துறையினர் நடத்திய திடீர் சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவை தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக அரிசி ஆலைகளில் அரசியல் கட்சியினர் பணம், பரிசு பொருட்கள் பதுக்கி வைத்து இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் களம்பூரில் உள்ள அரிசி ஆலைகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து 6 கார்களில் வந்திருந்த 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி அருகே அதிமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாயை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அவருடைய வீட்டில் அதிக அளவு பணம் இருப்பதாக தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் எட்டரை கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது ஒரு பையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை கண்டறிந்து வருமான வரித்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த வருமான வரி அதிகாரிகள் அதிலிருந்த 1 கோடி ரூபாயை கைப்பற்றி சென்றனர். விசாரணைக்காக முசிறி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் திமுக நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன் என்பவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குழுவந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி சுகுமார் மற்றும் கடுவனூர் கிராமத்தை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் ஆகியோரின் வீடுகளின் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் திருத்தணியில் திமுக பிரமுகர்கள் வீடுகள், அலுவலகங்களை குறிவைத்து வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட முன்னாள் நிர்வாகி பூபதி மற்றும் அவருடைய ஆதரவாளர்களின் வீடுகளில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து வருமான வரி அதிகாரிகள் பூபதியின் வீடு, அலுவலகங்கள், நண்பர்களின் வீடுகள் ஆகிய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இருப்பினும் சோதனையில் எதுவும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரி அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.